உம்மைத்தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் ஐயா, நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே, ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே, வலப்பக்கத்தில் இருப்பதனால் என் வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் ஐயா. ஐயாவும் தாகம் எனது ஏக்கம், அடிமை நான் கதறுகிறேன். ஐயாவும் தாகம் எனது ஏக்கம், அடிமை நான் கதறுகிறேன். என் ஜனங்கள் அறியணுமே, என் ஜனங்கள் அறியணுமே, இரட்சகருமை தேடணுமே, இரட்சகருமை தேடணுமே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வவல்ல உள்ள தேவனே, இந்த நாள் உடைய சமூகத்திலே நாங்கள் கொண்டு வந்து ஆராய்ந்து துதித்து பாடி புழுதுமொழி ஜீவனுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் திருப்புகிறோம். வார்த்தைகளுக்கு விரோதமாய் வருகிற எல்லா எதிர்மறைகளையும் இயேசுவின் நாமத்திலே நீர் மூலமாக்குவோம். உச்சியில் உள்ள கால்வரை தேவன் நாமே பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே பிதாவே ஆமென். இன்றைய நாள் செய்திக்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 62 2 வசனம் வாசிப்போம். 5, 6. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் என் வெற்றிக்கும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர், நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். அசைக்கப்படுவதில்லை என்பதை நான் பேச விரும்புகிறேன். அசைக்கப்படுவதில்லை என்று இன்றைக்கு அதாவது மனிதர்கள் அநேகர் நாங்கள் சொல்ல கேட்டிருப்போம். இதை யாருமே அசைக்க முடியாது என்று சொல்வார்கள். அதற்கு காரணம் இருக்கிறது. அவர்களுக்கு வந்து ஒருவேளை எல்லா வசதிகளும் அவர்களுக்கு இருக்கும் பொழுது, பணம் இருக்கும் பொழுது என்னை அசைக்க முடியாது. அவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருந்தால், எனக்கு பின்னால் உள்ள கூட்டம் இருக்கு, என்னை யாருமே அசைக்க முடியாது. அப்போ மனிதர்கள் அசைக்க முடியாதுன்னு சொல்றது அவர்கள் தங்களுடைய பலத்தை வைத்து இங்கே சொல்வது. இப்போ பைபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். இந்த சங்கீத புத்தகங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது இந்த சங்கீத புத்தகங்கள் சாதாரணமாக ஒரு பாடல் அல்ல, மாறாக அதில் சத்தியம் அடங்கி இருக்கிறது, அதில் தீர்க்க தரிசனங்கள் அடங்கி இருக்கிறது. அப்போ இவைகளெல்லாம் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவங்களை சங்கீத பாடலாக எழுதியிருக்கிறார். அப்போ கூடுதலான சங்கீதம் தாவீது எழுதியிருக்கிறார். எனவே தாவீது தன்னுடைய அனுபவத்தை சங்கீதமாக பாடியிருக்கிறார். அதிலே ஆண்டவரும் அந்த இடத்திலே அதன் மூலமாக சில இடங்களில் நீங்கள் பார்த்தால் தீர்க்க தரிசன வசனங்கள் கூட அந்த சங்கீதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். இங்கே சொல்லுகிறார், இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார் என்றால், முதலாவது தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொல்கிறார், என் ஆத்மாவை தேவனை நோக்கி அமர்ந்து நான் நம்புகிறது அவர் ஆடை வரும் என்று சொல்கிறார். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ அசைக்கப்படுகிற இது அதாவது நாங்கள் சொல்ல முடியும் என்றால் நாங்கள் தேவனுக்குள்ளே அடைக்கலம் கொண்டிருக்கிறோம். அவர் உன்னதமானவருடைய மறைவிலே நாங்கள் இருக்கிறோம்.
எனவே நாங்கள் அசைவுறுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. காரணம், தேவன் அதாவது நமக்கு அடைக்கலமும் கோட்டை, கண்மலையும் இரட்சிப்பும், அவர் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருக்கிறபடினா நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. அப்ப சங்கீதக்காரன் சொல்வது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் அசைக்கப்படுகிற ஒரு நிலை வரும். ஏனென்றால் இந்த சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தால் அதிகமாக முதல் வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2வது வசனம், அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலவுமானவர், நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். அப்ப என்றால் அசைக்கப்படுகிற நிலை வரும். ஆனால் நாங்கள் உறுதியான நம்பிக்கையில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அசைக்கப்படுவது போன்ற ஒரு நிலை வரும் நமக்கு. ஆனால் நம்முடைய பலன் கர்த்தருக்குள்ளே இருக்கும் பொழுது நாங்கள் தைரியம் கொண்டு சொல்ல முடியும், நான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவர் அதாவது நாங்கள் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னால், எப்படி நாங்கள் அந்த ஆண்டவர்களை அசைக்கப்படுவதில்லை என்று நாங்கள் சொல்ல முடியும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் அதை அனுபவமாக நாங்கள் கொள்ளும் பொழுதுதான். அதனால தான் நாங்கள் 3 சங்கீதத்திலிருந்து நாங்கள் தியானிக்க போகிறோம். முதலாவது தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம், கர்த்தரை நாங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு முன்பதாக வைக்க வேண்டும், அப்பொழுதுதான் நாங்கள் அசைக்கப்படாமல் இருப்போம். சங்கீதம் 16:8 வாசிப்போம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நான் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்ப கர்த்தரை எப்பொழுதும் எங்களுக்கு முன்பதாக நாங்கள் வைத்திருக்க வேண்டும். அப்ப நாங்கள் ஆண்டவரை முன்வைக்காமல் நாங்கள் சொல்ல முடியாது நாங்கள் அசைக்கப்படுவதில்லை என்று. அப்படி நாங்கள் சொல்லுவோமாக நாங்கள் வெட்கப்பட்டு போவோம். கர்த்தரை நாங்கள் முன்வைத்து ஓடும் பொழுது, கர்த்தரை முன்வைத்தக்கூடிய வாழ்க்கையை கொண்டு செல்லும் பொழுது, கர்த்தர் ஒரு நாளும் உங்களை நாங்கள் அசைவுறாக விடமாட்டார். ஏனென்று சொன்னால், ஏன் நாங்கள் ஆண்டவரை முன்வைக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் தான் எங்களை வழி நடத்துகிறார். அதாவது முதலாவது நாங்கள் ஆண்டவரை முன்வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் எங்களை வழி நடத்துகிறது. 7வது வசனத்தை வாசிப்போம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ஆலோசனை தருகிற கர்த்தர். அப்ப ஆலோசனை தருகிறன்னு சொன்னால் சங்கீதம் 32:8 வாசிக்கின்றோம். அவர் அறிவு புகட்டுகிறவர், பாதை காட்டுகிறவர், ஆலோசனை சொல்லுகிறவர். அப்படின்றால் நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையிலே கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்ப நாங்கள் ஆண்டவரை முன்வைக்கும் பொழுது ஆண்டவர் எங்களை வழி நடத்துகிறார். அடுத்ததாக ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். 8வது வசனத்தை மீண்டுமாய் வாசிப்போம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் கர்த்தரை எனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு எப்பொழுதும் அவர் பாதுகாப்பதில் தேவனாயிருக்கிறார். நாங்கள் சொல்ல முடியும் அசைக்கப்படுவதில்லை என்று. அடுத்தது ஆண்டவரை நாங்கள் அதாவது முன்வைக்கும் பொழுது எங்களுக்கு என்ன கிடைக்கிறது என்றால் 9வது வசனம் சொல்றது, நமக்கு நிறைவான ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது. 9வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். அப்ப இதயம் பூரிக்கிறது, என் மகிமை களி கூறுறது. அப்ப ஒரு சந்தோஷம், சமாதானம். இன்றைக்கு உலகத்திலே எங்கு பார்த்தாலும் மனிதர்கள் துக்கத்தோடு காணப்படும் பொழுது தேவ பிள்ளைகளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கிறது அல்லவா? அப்ப நாங்கள் சந்தோஷப்படுவதற்கு காரணம் இருக்கிறது. கடவுள் நம்மை சந்தோஷம் கர்த்தருடைய சந்தோஷம் எங்களுக்குள்ளே கடந்து வருகிறது. அது உலக மக்களுக்கு அந்த சந்தோஷத்தை அவர்கள் உணர முடியாது. நாங்கள் ஆண்டவரை அதாவது நாங்கள் முன்வைக்கும் பொழுது அவர் எங்களை வழிநடத்துகிறார், எங்களை பாதுகாக்கிறார், நிறைவான மகிழ்ச்சியை நமக்கு தருகிறார். 10வது வசனத்தை வாசிப்போம். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டி. இப்ப இங்கே இதிலிருந்து நாங்கள் என்னத்தை புரிந்து கொள்கிறோம் என்றால், உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொன்னால் இயேசு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இது தீர்க்க தரிசனமாகத்தான் சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து இயேசு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அப்ப இயேசுக்குள் மறிக்கிற நாமும் உயிர்த்தெழுவோம். ஆனால் 3ஆம் நாள் அல்ல, எப்பொழுது இயேசு வருகிறாரோ அப்பொழுது நாங்கள் உயிர்த்தெழுவோம். அப்ப நமக்கு உயிர்த்தெழும் நம்பிக்கை இருக்கிறது. உலகத்திலே என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் நாங்கள் மறிக்கும் பொழுது ஆண்டவர் அது கதை முடிந்தது என்று இந்த உலகத்திலே சொல்லுகிற மாதிரி அல்ல. எங்களுக்கு ஆண்டவர் வரும் பொழுது நாங்கள் உயிர்த்தெழுவோம். இயேசுவை விசுவசிக்கிறவர்களுக்கு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னை விசுவசிக்கிறவர் மரித்தாலும் பிழைப்பான் என்று. அப்ப ஆண்டவரை நாங்கள் முன்வைக்கும் பொழுது அவர் இந்த உலகத்தில் எங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சியை
தருவது மாத்திரமல்ல, ஒரு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை ஆண்டவர் எங்களுக்கு தருகிறார். அது மாத்திரமல்ல, நித்திய பேரின்பத்தை குறித்து இங்கே 14 வசனம் சொல்கிறது. வாசிப்போம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அப்ப ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய சமூகம் என்றால் அவருடைய வலது பாரசத்திலே இயேசு கிறிஸ்து இப்பொழுது எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்திலே, அதாவது நித்திய பரலோகம் என்று சொன்னால் அது நித்திய பேரின்பம், நிறைவான மகிழ்ச்சி. இந்த பூமியிலே நித்திய பேரின்பம் என்றது அது பரலோகத்திலே எப்பொழுதும் நித்திய காலமாய் தேவனோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை. எனவேதான் இந்த சங்கீதத்திலே பாருங்கள், கர்த்தரை 8வது வசனத்தில் நாங்கள் வாசித்தோம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் எனது பாரசத்தில் இருக்கிறபடினா, எனது வலது பாரசத்தில் இருக்கிறபடினா நான் அசைக்கப்படுவதில்லை. அப்ப சங்கீதக்காரனுடைய அனுபவம் அதுதான். ஆண்டவரை நாங்கள் முன்வைக்கும் பொழுது அவர் நம்மை வழி நடத்துகிறார், நம்மை பாதுகாக்கிறார், நமக்கு நிறைவான மகிழ்ச்சி இந்த பூமியை தருகிறார். நாங்கள் மரித்தாலும் எங்களுக்கு பிழைப்போ உயிர்த்தெழுத நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். நித்திய பேரின்பத்தை, நித்திய ஜீவனை குறித்து ஆண்டவர் இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டபடினால் நாமும் கூட இன்றைக்கு இந்த ஆசீர்வாதங்களை பெற்றபடினாலே நாங்கள் சொல்ல முடியும், நாங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. காரணம், கர்த்தரை நான் முன்வைத்திருக்கின்றேன். அடுத்ததாக சங்கீதம் 30 பார்க்க போகிறோம். 30வது சங்கீதத்திலே 5, 6 ஆகிய 2 வசனங்களை வாசிப்போம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று 6வது வசனத்திலே என் வாழ்விலே சொன்னேன். ஏன் அப்படி சொல்லுகிறார்? நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று தன்னுடைய வாழ்விலே அவர் சொன்னார் என்று சொல்வதற்கு காரணம், அவர் கர்த்தர் அவருக்கு செய்த, அதாவது தேவனை பற்றியும் அவருக்கு செய்த, அவர் தனக்கு செய்த நன்மையை பற்றியும் அறிந்து உணர்ந்தவராக இந்த சங்கீதத்தை எழுதுவதை நாங்கள் காணுகின்றோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கும் வரலாம். எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இந்த வேத வசனங்கள் நம்மை ஆட்டி தேர்ந்துகிறதாய் காணப்படுகிறது. எனவே இங்கே விடியலுக்காய் காத்திருக்க, அதாவது என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால், அவருடைய கோபம் 5வது வசனம், ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்தில் களிப்புண்டாகும். அப்ப அழுகையோடு படுக்கைக்கு போகும் பொழுது அழுகையோடு அயர்ந்தேன் மகளுடன் விழிக்க செய்து செய்யா பாடுகிறார். அப்படின்னா நாங்கள் மாலை நேரம் அழுகை என்றால் காலை நேரம் ஆனந்தம். அப்ப என்ன சொல்ற, விடியலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அப்படின்றாலும் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரலாம். ஆண்டுடைய கோபம் அது ஒரு நிமிஷம் தான், ஆனால் அவருடைய தயவுடைய வாழ்வு. அப்ப சாயங்காலத்தில் அழுகை தங்கினாலும் விடிய காலத்தில் களிப்புண்டாகும் என்று சொல்லப்பட்டபடி இரவு எப்பொழுதும் நிரந்தரமாக இரவாக இருப்பதில்லை, இரவு எப்பொழுதும் விடியத்தான் போகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு விடிவு உண்டு என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக, அவருடைய கோபம் அது ஒரு நிமிஷம் தான், அவர்கள் நாங்கள் அதாவது விடியலுக்காய் நாங்கள் காத்திருக்க வேண்டும். அப்ப நாங்கள் நிச்சயமாக இந்த சங்கீதக்காரனுக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்திற்கு கூட எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களை செய்வார். நாங்கள் அவருக்காக காத்திருப்போம். இங்கே சங்கீதக்காரனுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தார் என்று சொன்னால், உடல் சுகம் கொடுத்தார். இன்றைக்கு அதாவது சரீரத்திலே இந்த உலகத்திலே வாழும் பொழுது நமக்கு பலவீனங்கள் பரிசுத்தவான்களுக்கு வரத்தான் செய்கிறது, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உலகத்திலே வாழும் பொழுது. ஆனால் அவர்களுக்கு இல்லாத நம்பிக்கை, கடவுளை நோக்கி கூப்பிட்டு அற்புதத்தை பெறலாம் என்று அவர்களுக்கு தெரியாமல் இருந்தால் அவர்கள் வேதனையிலேயே அழிந்து போகிறார்கள். ஆனால் நமக்கு தெரிகிறது, இன்றைக்கு துணியும் மருத்துவ வசதிகள் இருந்தாலும் அந்த பரம வைத்தியர் இறைவன் அவரிடத்திலே நாங்கள் மன்றாடும் பொழுது, விண்ணப்பங்களை வைக்கும் பொழுது அவர் எங்களுடைய கூப்பிடுதலை கேட்டு குறைகளை நீக்கி எங்களுக்கு தெய்வீக சுகத்தை தருகிறார். இங்கே தாவீதுக்கு அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் தேவன் நமக்கு செய்ததாக அவர் முதல் 3 வசனங்களிலும் சொல்லுகிறார். வாசிப்போம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர் என்று சொல்கிறார். அப்ப உடல் சுகத்தை அவருக்கு தந்தார். அப்ப ஆண்டவர் அதாவது உடல் சுகத்தை அவருக்கு கொடுத்தபடினாலே அவர் அப்படியாக சொல்கிறார். அப்ப இந்த உலகத்திலே நாங்கள் வாழும்பொழுது நமக்கு கூட இப்படிப்பட்ட சரீரங்களிலே பலவீனங்கள் வரும் பொழுது நாங்கள் சொல்லபடி நான் அசைக்கப்படுவதில்லை, ஏனென்றால் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். எனவே அது தாவீது
நான் ஒரு காலம் அசைக்கப்படும் என்ற வாழ்விலே சொல்வதற்கு காரணம், அவர் தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது சத்துருக்கள், அதாவது கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விட்டாமல் என்னை கைதூக்கி எடுத்தபடி நான் உம்மை போற்றுவேன் என்று சொல்கிறார். அப்ப சத்துருக்களாகிய பொல்லாத மனிதர்கள், அதாவது எங்களுக்கு இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் என்ன ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொன்னார்கள். இவர்கள் என்ன, இவர்களுக்கும் வியாதியா இவர்களுக்கும் இதான் சொல்ல ஆண்டவர் அப்படி விட மாட்டார். அதனால் சத்துருக்கள் மகிழ்ந்து கழிவுற விடாமல் கைதூக்கி தாவீதை தூக்கி எடுத்தவர், நம்மையும் அவர் தூக்கி எடுப்பார். நாங்களும் சொல்ல முடியும், அதாவது என் தேவனாகிய கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர் என்று சொல்கிறதை நாங்கள் காண்கின்றோம். இப்போ ஆண்டுடைய தயவை குறித்து, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்துக் கொண்ட போதோ நான் கலங்கினவன் ஆனேன். அப்ப உமது முகத்தை மறைக்க, உமது முகம், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் என்று சொன்னால் ஆண்டவர் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் என்று சொல்கிறார். அப்ப ஆண்டவரை முகத்தை மறைத்தால் தான் நாங்கள் கலங்கினவர்களாகும். ஆனால் அதாவது இங்கே தொடர்ந்து தாவீது சொல்றார், நான் குழியிலே இறங்கினால் இரத்தத்தினால் இந்த லாபம் உண்டு, புழுதியுமை துதித்துமுடைய சத்தியத்தை அறிவிக்குமோ என்று சொல்கிறார். அப்ப தாவீது ஆண்டவருடைய தயவு தான் என்னை இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கிறது. எனவே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் நம்மளுடைய இரக்கம், கிருபை, தயவு, அப்ப தேவனுடைய தயவினால் தான் நாங்கள் திடமாய் நிற்கிறோம். எனவே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து இந்த சங்கீத வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது 11வது வசனத்தை வாசிப்போம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். ஆமென். பாருங்கள், அங்கே ஆண்டவர் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார் தாவீதுக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் ஒன்று வேதம் சொல்கிறது. அழ ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை கொடுக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்கு ஒரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம். அப்ப எல்லாம் நிரந்தரமானது அல்ல. ஆண்டவர் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினார் தாவீதுக்கு. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறோமாக இருந்தால் தேவன் எங்களை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். தாவீதுக்கு அற்புதம் செய்த தேவன் நமக்கும் அற்புதம் செய்வார். அப்ப நாங்களும் சொல்ல முடியும், தாவீதோடு சேர்ந்து இந்த சங்கீதத்தின் வார்த்தையின்படி நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. காரணம், தேவன் என்னை அவர் அற்புத விதமாக நடந்தார். கடந்த நாளிலே நடத்தினார், நிகழ்காலத்தில் இப்படி நடத்துவார், இனிமேலே நடத்துவார். அவர் கைவிடாதவனாக இருக்கின்றார். எனவேதான் அவர் தாவீதுக்கு உடல் சுகத்தை கொடுத்திருக்கிறார், அவருக்கு தயவை காட்டியிருக்கிறார், புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாறப்பட்டார். தாவீது கடைசியாக சொல்கிறார், என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். அப்ப நாங்களும் சொல்லலாம், ஆண்டவரை பார்த்து அவர் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம், அவர் என்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார். எனவே நான் அசைக்கப்படுவதில்லை, நான் தேவனை என்றென்றைக்கும் துதிப்பேன். அப்ப 3வது இன்னொரு சங்கீதத்துக்கு நாங்கள் கடந்து செல்வோம். சங்கீதம் 112 திருப்புவோம். அங்கே 6-7 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், துர்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். ஆமென். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் என்று சொல்கிறதை நாங்கள் காண்கின்றோம். அவன் என்னென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், துட்சியை கேட்பதனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். இந்த உலகத்திலே பார்க்க நற்செய்தி எங்கேயும் இல்லை, துட்செய்தான் வந்து கொண்டிருக்கின்றது. அவைகள் நம்மை பயமுறுத்துகிறதாய் காணப்படும். எந்த செய்தியும் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பதாக அல்ல, ஆனால் திடமனதர்களுக்கு தேவை. கர்த்தரை நம்பி இருக்கிறோம், நாங்கள் கர்த்தரை நம்பி திடமனதாக இருப்போம். அவர் நம் பட்சத்தில் இருந்தால், அதாவது துட்சி நாங்கள் இங்கே என்ன சொல்ல விட திடமனம், கர்த்தரை நம்பி திடமனதாக இருக்கிறது. அப்ப அப்படி எங்களுக்கு ஒரு திடமனதாக இருந்து, அதாவது நீதிமானை குறித்து சொல்லப்படுகிறது அவன் என்று சொல்லுகிறது. அதாவது அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் சத்துருக்களை காண்பட்டு பயப்படாதிருப்பான் என்று 8வது வசனம் சொல்கிறது. 6வது வசனம் சொல்றது, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று சொல்லப்படும். அப்ப நீதிமானை குறித்து இங்கே பேசப்படுகிறது. நீதிமான் என்று வேதம் யாரை சொல்லுகிறது சொன்னால், இப்ப நாங்கள் இந்த உலகத்திலே பிறக்கும் பொழுது யாருமே நீதிமானை பிறக்கவில்லை. நாங்கள் பாவிகள் எல்லோரும் பாவம் செய்து
மகிமை இழந்தோம் என்று வேதம் சொல்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து உலகத்திலே எங்களுடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்து நீதிகரிக்கப்பட்டபடினாலே இன்றைக்கு அவருடைய கிருபையினாலே நாங்கள் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து மூலம் நாங்கள் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட நீதிமான்களுடைய வாழ்க்கை, அதாவது பேரளவுக்கு நாங்கள் கிறிஸ்துவர்களாக இருந்தால் நாங்கள் அசைக்கப்பட முடியாது சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே நீதிமான் என்றால் அவருடைய தன்மை எப்படி இருக்கு? இந்த சங்கீதம் 112 ஒரு நீதிமான், அந்த நீதிமான் எப்படிப்பட்டவனாக இருப்பார், அவனுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி அங்கே வேதம் அந்த அடையாளங்களையும் ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லப்படுது. முதலாவது நீதிமான் என்று சொன்னால் அவன் கடவுளுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை மதித்து நடக்கிறவனாக இருப்பான், பிரியமாக இருக்கிற மனுஷனாக இருப்பான். அதை வசனத்திலே முதலில் நாங்கள் வாசிக்கிறோம். முதலாவது வசனம் வாசிப்போம். அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பேறு பெற்றவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொன்னால் கடவுளுக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனிதன் பாக்கியவான். அப்ப கடவுளுக்கு பயந்த மனிதன் கட்டளைகளில் பிரியமாக இருக்க வேண்டும். எங்களுக்கு கடவுளுடைய அநேகருக்கு கட்டளைகள் பாரமானதாயிட்டு உண்டு. ஆண்டவருடைய கட்டளைகளை நிறைவேற்ற முடியவில்லை. அப்ப அநேகர் சொல்வார்கள், அதாவது நியாயப்பிரமாணம் உட்பகையில் நாங்கள் கிருபையிலே வாழுகிறோம், இது அப்படி வாழ்ந்தாலும் ஆண்டவர்களை ஆசிரியர். அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை அளிக்க வரவில்லை, நிறைவேற்றா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பலவிதமான கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், அதாவது இப்படியெல்லாம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்வது மாத்திரமல்ல, ஒருவனை, அதாவது விபச்சாரம் பாவம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீர்கள், ஆனால் இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம். அப்ப இயேசு கிறிஸ்துவ கட்டளை எப்படிப்பட்ட அதிலும் மேலானதை தான் சொல்லுகிறார். அதே நேரத்திலே சொல்லியிருக்கிறார், முதலாவது தேவனுடைய ராட்சியத்தை, தேவனுடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் யாவும் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்தது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்படி என்றெல்லாம் இயேசு கட்டளைகளை, அவர் அநேக கட்டளைகள், 10 கட்டளைகள் மோசே மூலமாய் கொடுக்கப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்திலே அநேக கட்டளையை கொடுத்திருக்கிறார். எனவே இவைகளை கை கொள்ளும் பொழுது, அவருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுவோம். நாங்கள் மாத்திரமல்ல, எங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். வாசிப்போம் 2-3 வசனங்கள். அவன் சந்ததி பூமியில் வளர்த்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அப்போ பாருங்கள் என்ன சொல்லப்படுகிறது சொன்னால், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், அவன் வம்சம் அவன் சந்ததி பலத்திற்கும், உடைய வம்சம் பலத்திற்கும். இன்றைக்கு பாருங்கள், எத்தனையோ பரிசுத்தவான்கள் அவர்களுடைய நீதியான வாழ்க்கை நிமித்தம், அவருடைய பக்தியான வாழ்க்கை நிமித்தம், அவருடைய சந்ததி இன்றைக்கு பலத்திற்குள்ளதையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதையும் எங்களுடைய கண்களுக்கு முன்பதாக காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அந்த ஆசீர்வாதம் ஒரு சந்ததி, ஒரு மனிதன் அதற்காக தங்களை தியாகம் செய்யும் பொழுது அந்த என்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. இப்ப நாங்கள் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது எங்களுக்கு பின்பாக வர சந்ததி சாபம் நீங்கி ஆசீர்வதிக்கப்பட்டு பூமியிலே வளர்த்திருப்பது மாத்திரமல்ல, அவருடைய வம்சம் நீதியிலே நடக்க செம்மையானவர்களின் வம்சம் என்றால் இந்த வழிகளை செவ்வைப்படுத்தி நீதியிலே வாழக்கூடிய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். எனவே இன்றைக்கு அதாவது ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் என்றால் தரித்திரத்திலே வாழ்வதல்ல. பெரியமானவர்களே, ஆண்டவர் சிலரை வித்தியாசமாய் நடத்துகிறார். ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மனிதனை யாருமே தடுக்க முடியாது. அங்கே என்ன சொல்லப்படுகிறது சொன்னால், துன்மார்கள் 10வது வசனம், அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடிந்து கரைந்து போவார். துன்மார்களுடைய ஆசை அழிவு. ஒரு நீதிமான் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது துன்மார்க்கமான மனிதர் என்ன செய்வார்கள்? பற்களை கடித்துக் கொள்வார்கள். அதே போன்று தேவன் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை நிறைவாய் அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப இன்றைக்கு உலகத்திலே பாருங்கள், பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வரப்போகிறதுன்னு சொல்லி ஜனங்கள் பயந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நாங்கள் சொல்ல உடனே நாங்கள் அசைக்கப்பட மாட்டோம். ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் என்னுடைய வம்சத்தை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். நாங்கள் நீதியில் நடந்தால் சிங்கக்குட்டிகள் தாழ்ந்து பண்ணடைக்குமானால் கர்த்தரை தேர்ந்தோடு ஒரு நன்மை குறைபடாமல் சொல்லியிருக்காரே. எனவே நாங்கள் அசைக்கப்பட மாட்டோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்த மனிதர்கள் தான் அப்படி எழுதி வைத்திருக்கார்கள். சும்மா ஏதோ ஒன்று எழுதவில்லை. நாங்கள்
உண்மையாகவே கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்த்தால்தான் அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எப்படிப்பட்ட காரியத்தை எங்களுக்கு செய்தவர்களை நாங்கள் அறிந்து உணர்ந்து கொள்ள முடியும். எனவே சங்கீதத்தில் எழுதின தாவீது கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்தபடினாலே அவர் அப்படி எழுதுவது மாத்திரமல்ல, ஒரு நீதிமான் என்றார் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்று இங்கே தொடர்ந்துமாய் அவர் ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறார். அடுத்தது 4வது வசனம், இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று சொல்லப்படுகிறது. வாசிப்போம். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், இரக்கமும் மனவுருக்கமும் நீதியும் உள்ளவன். அப்ப பாருங்கள், முதலாவது 4வது வசனம் சொல்கிறது இருளிலே வெளிச்சம் உதிக்குமா. அப்ப இருள் பாருங்கள், எங்களுக்கு இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை எல்லாருக்கும் வரத்தான் செய்கிறது. ஆனால் எப்படி வழி செவ்வையாக இருந்தால் இந்த செம்மையானவர்களுக்கு இருளிலே ஒரு வெளிச்சம் உதிக்கும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் தடுமாறி அடுத்த கட்டம் என்ன எல்லாம் இருள் சூழ்ந்தது போல இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த நேரத்திலே தேவன் வெளிச்சத்தை அனுப்புவார். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைத்தது போல இருக்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. அடுத்ததாக இரக்கம் நியாயம் செய்கிறவன். நீதிமான் என்றால் இரக்கம் நியாயம் செய்கின்றவன். அதாவது 5வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம், இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமாய் நடப்புகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஒரு மனிதனுக்குள்ளே நீதிமானுக்குள்ளே இருக்கிற தன்மையை குறித்து பேசப்படுகிறது. அங்கே 9வது வசனம் சொல்றது, வாரி வைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும், அவன் கொம்பு மகிமையால் உயர்த்தப்படும். அப்ப ஆண்டவர் கொடுங்கள் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப நீதிமான் இரக்கம் உள்ளவனாயிருக்கிறார், இறங்கி கடன் கொடுக்கிறவனாயிருக்கிறார், தன் காரியங்கள் எல்லாம் நியாயமானபடி செய்கிறவனாயிருக்கின்றார். எனவே அப்படி நாங்கள் இருக்கும் பொழுது பிரியமானவர்களே நாங்கள் சொல்ல முடியும், நான் ஒரு நாள் அசைக்கப்படுவதில்லை. காரணம் அதைத்தான் இந்த சங்கீதத்தை நாங்கள் வாசிக்கின்றோம். 6வது வசனம், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் 6வது வசனம் சொல்றது. என்றென்றைக்கும் யாருமே நீதிமானை அசைக்க முடியாது. நானும் நீங்களும் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாக இருக்கிறபடினால் நாங்கள் எப்படிப்பட்ட நீதிமானுடைய இதென்ன கட்டளைகளிலே பிரியமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வம்சத்தை ஆசீர்வதிக்கிறார். அவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவர்கள் இரக்கம் நியாயம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். எனவே அருமையான சகோதரியே, நான் நீங்கள் இன்றைக்கு அசைக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் தாவீது சொல்கிறார், கர்த்தரை என் ஆத்துமாவை கர்த்தரையை நோக்கி அமர்ந்திரு, நம்புகிறது நான் நம்புகிறது அவராலே வரும். அப்ப நாங்களும் அப்படி சொல்லலாம், என் ஆத்துமாவை கர்த்தரையை நோக்கி அமர்ந்திரு, அவர் நம்புகிறது அவராலே வரும். 62வது சங்கீதத்திலே முதல் வசனத்தை நாங்கள் மறுபடியும் வாசித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். 62வது சங்கீதம் 5-6 ஆரம்பத்திலே வாசித்த வசனம், என் ஆத்துமாவை தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர், நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். எழுந்திருந்து நாங்கள் இந்த நாளில் நாங்கள் ஒவ்வொரு நான் அசைக்கப்படுவதில்லை. காரணம் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடினால், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறபடினால், நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை முன்பு ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடினால் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் 100% நம்புவோம். அதாவது புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்படி 30வது சங்கீதத்திலே தாவீது சொல்கிறார், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்குமா, விடிய காலத்தில் களிப்பு உண்டாகும். நமக்கு ஒரு விடியல் காத்திருக்கின்றது. புலம்பலை தேவன் ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார். அடுத்ததாக நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ள 111வது சங்கீதத்திலே வாசித்தோம். நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு. பிரியமானவர்களே, அந்த பாதையிலே மரணம் இல்லை. இந்த உலகம் குறுக்கு வழியிலே போகும்படியாக ஆலோசனை சொல்லும். ஆனால் நாங்கள் நீதியை நடப்பிக்கிறவர்கள், நீதியின் பாதையிலே நடக்கிறவர்கள். எனவே துன்மார்க்கருடைய செல்வ திரட்சியை பார்க்கலும் நீதிமானுக்கு இருக்கிற கொஞ்சம் நல்லது என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவரை நாங்கள் நம்பி இருக்கிறபடினால் எங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்தல்ல, நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கையை நாங்கள் ஆண்டவரிடத்தில் வைத்திருக்கிறபடினால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை என்று நாமும் எங்களுடைய இதயத்தோடு நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். கர்த்தர் நம்மை இந்த நாளில் பலப்படுத்துவாராக. ஒரு பாடலை நாங்கள் பாடி ஜெபிக்க போகிறோம். ஆத்துமாவே கர்த்தரையை நோக்கி அமர்ந்தது, நான் நம்புகிறது அவராலே வறுமை வந்துடுமே. இந்த வசனத்தை வைத்து அழகாக பாடல் எழுதியிருக்கிறார். அதை நாங்கள் விசுவாசத்தோடு பாடுவோம். நம்முடைய விசுவாசத்தை இன்னும் நாங்கள் இந்த நாளிலே தட்டி கொடுப்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக.
ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு. நான் நம்புவது அவராலே வறுமை வந்திடுமே. நான் நம்புவது கர்த்தராலே வறுமை வந்திடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு. விட்டு விடாதே நம்பிக்கையை வெகுமதி உண்டு. விசுவாசத்தால் உலகத்தையே வெல்வது நீதான். விட்டு விடாதே நம்பிக்கையை வெகுமதி உண்டு. விசுவாசத்தால் உலகத்தையே வெல்வது நீதான். உனக்குள் வாழ்பவர் உலகை ஆள்பவர். உனக்குள் வாழ்பவர் இந்த உலகை ஆள்பவர். நான் நம்புவது அவராலே வறுமை வந்திடுமே. நான் நம்புவது அவராலே வறுமை வந்திடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு. உன்னதமான கர்த்தரின் மறைவில் வாழ்கிறோம். சர்வவல்லவர் நிழலில் நாம் வாசம் செய்கிறோம். உன்னதமான கர்த்தரின் மறைவில் வாழ்கிறோம். சர்வவல்லவர் நிழலில் நாம் வாசம் செய்கிறோம். வாதை அணுகாது தீங்கு நேரிடாது. வாதை அணுகாது தீங்கு நேரிடாது. நான் நம்புவது அவராலே வறுமை வந்திடுமே. நான் நம்புவது கர்த்தராலே வறுமை வந்திடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு. பாழாக்கும் கொள்ளை நோய் மேற்கொள்ளாமல் பாதுகாத்து பயம் நீக்கி ஜெயம் தருகிறார். பாழாக்கும் கொள்ளை நோய் மேற்கொள்ளாமல் பாதுகாத்து பயம் நீக்கி ஜெயம் தருகிறார். சிறையின் நிழலிலே மூடி மறைக்கிறார். சிறையின் நிழலிலே மூடி மறைக்கிறார். நான் நம்புவது அவராலே வறுமை வந்திடுமே. நான் நம்புவது கர்த்தராலே வறுமை வந்திடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு. கர்த்தர் நமது அடைக்கலமும் புகலிடமானார். நம்பியிருக்கும் நம் தகப்பன் என்று சொல்லுவோம். கர்த்தர் நமது அடைக்கலமும் புகலிடமானார். நம்பியிருக்கும் நம் தகப்பன் என்று சொல்லுவோம். சோதனையை சாதனை படைப்போம். சோதனையை சாதனை படைப்போம். நான் நம்புவது அவராலே வறுமை வந்திடுமே. நான் நம்புவது கர்த்தராலே வறுமை வந்திடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு. நன்மைக்கும் சதா காலமும் இறுதி வரை வழி நடத்தும் தந்தை அல்லவா. நமது தேவன் நன்மைக்கும் சதா காலமும் இறுதி வரை வழி நடத்தும் தந்தை அல்லவா. இரக்கமுள்ளவர் நம் இதயமாழ்பவர். இரக்கமுள்ளவர் நம் இதயமாழ்பவர். நான் நம்புவது அவராலே வறுமை வந்திடுமே. நான் நம்புவது கர்த்தராலே வறுமை வந்திடுமே.
ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்திடு, ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்திடு. ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். நான் நம்புகிறது கர்த்தராலே வரும், நான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை என் வாழ்விலே சொன்னேன் என்று தாவீது சொல்வது போல அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கு, விடிய காலத்தில் களிப்புண்டாகும். விடியல் ஒன்று காத்திருக்கிறது. விரைவிலே நாங்கள் அந்த அற்புதத்தை காணப்போகிறோம். தாவீதுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணின தேவன் எங்களுடைய புலம்பலையும் அவர் ஆனந்த களிப்பாய் மாற்றம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பெரியவர் ஆண்டவரே சுவாமி, நீர் பரம வைத்தியர் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே, நீர் உயிருள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மாலே மட்டும் நான் முடியும் ஆண்டவரே. நாங்கள் அசைக்கப்படுவதிலே நாங்கள் சொல்கிறோம். காரணம் கர்த்தரின் முன்னால் இருப்பதனாலே, கர்த்தரை நான் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறபடினால் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவர் ஆண்டவரே, அவனுடைய இருதயம் திடமனதாயிருக்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே, நீதி பாதையிலே நடக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஒரு நாளும் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே கர்த்தாவே அசைவுற விடமாட்டீர். உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே உம்முடைய சிறைகளை நிழலே மூடி மறைத்து பாதுகாத்து கர்த்தாவே அதிசயங்களை செய்கிறது நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய சுயபலத்தை நம்பவில்லை, கர்த்தரை எங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறோம். அதனாலே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய போறீர்கள். அதுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து இந்த ஆராதனையிலே ஆண்டவரே இந்த விசுவாசத்தை கட்டி கொடுத்து கர்த்தாவே இந்த பிள்ளைகளை நீங்கள் உற்சாகப்படுத்தி ஆண்டவரை தொடர்ந்துமாய் முன்னெடுத்து செல்ல கர்த்தர் கிருபை செய்ய போகிறேன். சோர்வுகள் பலவீனங்கள் ஆண்டவரே நேரத்திலே அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே அப்பா ஏற்ற வேளையிலே சகாயம் செய்யும் கிருபையை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே தைரியமாய் நாங்கள் கிருபாசனத்தண்டை வந்து சேர எங்களுக்கு ஆண்டவரே வழிகளை திறந்தபடினால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நீங்கள் பெரிய காரியங்களை செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென். இறுதியாக நாங்கள் துதித்தாராய்ச்சி ஜெபம் பண்ணி தாராய்ச்சி நிறைவு செய்வோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. மகிமை தேவனே ஸ்தோத்திரம். ஆராத கிருபையுள்ள தேவனே மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பரிசுத்த தேவனே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் மகிமை தேவனே. ஹல்லேலூயா. புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினே, புது பாடல்களை நாவில் தந்தே. புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினே, புது பாடல்களை நாவில் தந்தே. என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன், இயேசுவே அன்பில் மகிழ்வேன். என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன், இயேசுவே அன்பில் மகிழ்வேன். புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினி, புது பாடல்களை நாவில் தந்தே. புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினி, புது பாடல்களை நாவில் தந்தே. கை தூக்கி எடுத்தீரே, கண்ணீரை துடைத்தீரே. கை தூக்கி எடுத்தீரே, கண்ணீரை துடைத்தீரே. என் கண்ணீரை துடைத்தீரே, என் கண்ணீரை துடைத்தீரே. என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன், இயேசுவே அன்பில் மகிழ்வேன். என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன், இயேசுவே அன்பில் மகிழ்வேன். புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினி, புது பாடல்களை நாவில் தந்தே. புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினி, புது பாடல்களை நாவில் தந்தே. அழுகையோடு அயர்வே மகிழ்வுடன் பிடிக்க செய்தி, மகிழ்வுடன் பிடிக்க செய்தி. என்னை மகிழ்வுடன் பிடிக்க செய்தி.
களிப்பாக்கினி புது பாடல்களை நாவில் தந்தி புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினி புது பாடல்களை என் நாவில் தந்தி மாறாதரும் தயவா என்னை வாழ வைத்தீர் மாறாதரும் தயவா என்னை வாழ வைத்தீர் என்னையும் வாழ வைத்தீர் ஐயா என்னையும் வாழ வைத்தீர் என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன் இயேசுவேயும் அன்பில் மகிழ்வேன் என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன் இயேசுவேயும் அன்பில் மகிழ்வேன் புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினி புது பாடல்களை நாவில் தந்தி புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினி பாடல்களை நாவில் தந்தி பலவீன நேரங்களில் புதுவென தந்தீரையா பலவீன நேரங்களில் புதுவென தந்தீரையா புதுவென தந்தீரையா புதுவென தந்தீரையா என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன் இயேசுவேயும் அன்பில் மகிழ்வேன் என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன் இயேசுவேயும் அன்பில் மகிழ்வேன் புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினி புது பாடல்களை நாவில் தந்தி புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினி புது பாடல்களை நாவில் தந்தி கூப்பிட்ட நேரங்களில் என் குரல் கேட்டீரையா கூப்பிட்ட நேரங்களில் என் குரல் கேட்டீரையா என் குரல் கேட்டீரையா என் குரல் கேட்டீரையா என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன் இயேசுவேயும் அன்பில் மகிழ்வேன் என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன் இயேசுவேயும் அன்பில் மகிழ்வேன் புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினி புது பாடல்களை என் நாவில் தந்தி புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினி புது பாடல்களை என் நாவில் தந்தி சந்தோஷ கீதங்களை என் நாவில் தந்தீரையா சந்தோஷ கீதங்களை என் நாவில் தந்தீரையா என் நாவில் தந்தீரையா என் நாவில் தந்தீரையா என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன் இயேசுவேயும் அன்பில் மகிழ்வேன் என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன் இயேசுவேயும் அன்பில் மகிழ்வேன் புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினி புது பாடல்களை என் நாவில் தந்தி புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினி புது பாடல்களை என் நாவில் தந்தி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆனந்த களிப்பாக மாற செய்தவரே வல்லமையின் தேவனே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்வதே ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே நன்றி செலுத்துகிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜெபம் செய்வோம் இரக்கம் நல்ல தகப்பனே தர்மியான ஆளுக்கை நன்றி செலுத்துகிறோம் நாளிலும்
ஆண்டவரை ஒருமனப்பட்டு இந்த இடத்துல கூடி வரைக்கிறோம். சரிங்க, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை கர்த்தாவே, இந்த நாளும் வார்த்தையை கேட்ட ஒரு பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆண்டவரே. நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை, கர்த்தராகிய தேவனோடு கூட இருப்பதால் அசைக்கப்படாதிருப்பேன் என்று சொன்னபடி கர்த்தாவை ஒரு பிள்ளைகளை பலப்படுத்தி கிருபையாக செபிக்கிறோம். இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராவை கூட வழி நடத்துங்க ஆண்டவரே. வரும் பொழுது கூட இருந்தீர்கள், போகும் பொழுது கூட இருங்க ஆண்டவரே. வழிகளை செவைப்படுத்தி கொடுங்க. இன்னும் கர்த்தாவை செய்ய பிள்ளையிலிருந்து பெரியோர் வரை இந்த பிரசத்தின் நிலைமை ஆளுகள் செய்யட்டும். நீங்கள் அவை கூட வழி நடத்தி ஆசைப்படுங்க. இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம். உங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. சொல்லுங்க, நாத்மாவே முழுவதும் நாத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத அன்பும் பரிசுத்த ஆவியான ஐக்கியமும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.